Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆரி எம்ப்ராய்டரி போட்ட ஸ்லீவில் எப்படி லைனிங் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் வந்து எடுத்துக்கோங்க. ஆரி எம்ப்ராய்டரி போட்ட ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் வந்து லைனிங் வந்து ரைட் சைடு வச்சுக்கோங்க. நம்மளோட ஸ்லீவ் மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதில் வந்து கரெக்டாக சென்டர் நாச் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம டிசைன் வந்து சேஞ்ச் ஆயிடும். நம்ம வந்து சும்மா அப்படியே லைனிங் வச்சு அட்டாச் பண்ணோம் அப்படின்னா. ஸோ கரெக்டாக வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் சென்டர் நாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் லைனிங் வந்து மேலே அப்படியே ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க. கரெக்டாக சென்டர் நாச் மேட்ச் பண்ணி வைங்க. லைனிங்லேயும் நம்ம நாச் பண்ணியிருப்போம். ஸோ அந்த லைனிங் நாச்சும் சென்டர் நாச்சும் நல்லா கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே திருப்பி ராங் சைடில் வந்து கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச் ஒட்டியே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் அட்டாச் பண்ணும்போது சிங்கிள் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சிங்கிள் ஃபுட் லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது பைப்பிங் ஃபுட்டு தான். இந்த மாதிரி ஒட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் பீடெல்லாம் இருந்துச்சுன்னா உடையாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டர் நாச் ரைட் சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து குடஞ்சிருப்போம். ஃப்ரண்ட் கிட்ட டீப் கொஞ்சம் கட் பண்ணியிருப்போம். அது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்லீவும் மாற்றி ஸ்டிச் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் லைனிங் மட்டும் எடுத்து மேலே டாப் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த டபுள் ஸ்டிச் போடும்போது கரெக்டாக வந்து உள்ளே ஃப்ளெக்சிபிளாக டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் லைனிங்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. சிங்கிள் ஃபுட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் பண்ணாலும் பீடெல்லாம் உடையாது. சில எம்ப்ராய்டரியில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவுக்குமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணும்போது பீடெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து உடையாமல் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்காக தான் சிங்கிள் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணுறது. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. ஒரு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். நாச்சஸ் எல்லாம் போட்டிருக்கிற இடத்துல நாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஸ்லீவு. ஸோ இன்னொரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது மாற்றி ஸ்டிச் பண்ணிடாதீங்க. கரெக்டாக வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் சென்டர் நாச் பண்ணிக்கோங்க. அதே நாச்சுக்கு நேராக லைனிங் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு வர மாதிரி லைனிங்கை வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ராங் சைடில் மெயின் ஃபேப்ரிக்கை திருப்பி கரெக்டாக செயின் ஸ்டிச் ஒட்டியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு பிசுலெல்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு லைனிங் வந்து டர்ன் பண்ணி லைனிங் மேலே டாப் ஸ்டிச் போடுங்க. ஏன்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே போட முடியாது. ஸோ லைனிங் மேலே தான் போடணும். எப்போவுமே லைனிங் மேலே தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்டிச் வந்து வெளியில் தெரியாது. ஸோ எப்போவுமே டர்ன் பண்ணும்போது லைனிங் மேலே தான் வந்து டாப் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் போட்டு அது அப்படியே வந்து லைனிங் வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக வந்து அயன் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் எம்ப்ராய்டரி போட்ட மெயின் ஃபேப்ரிக்லாம் பண்ணிடாதீங்க. லைனிங்கில் வந்து நல்லா அயன் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து ட்ரிம் அவுட் பண்ணிக்கோங்க. இது வந்து கரெக்டாக லெஃப்ட் சைடில் ஸ்லீவ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டீப் கட் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்லீவில் வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் எல்லாம் போடுற இடத்துல போட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி அட்டாச் பண்ணணும்னு பார்க்கலாம் லைனிங்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.